அனைவருக்கும் வணக்கம். முதல் பருவம் மற்றும் காலாண்டு தேர்வுக்கான ஆன்சர் கீ டவுன்லோட் பண்றது எப்படி அப்படின்ற பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு உங்க மொபைல் அல்லது லேப்டாப்ல இருக்கக்கூடிய ப்ரௌசரை ஓபன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசரோட சர்ச் பார்ல டிஎன் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லிங்க் exam.tnschool.gov.in அப்படின்னு ஒரு லிங்க் வந்து உங்களுக்கு ஓபன் ஆகும். ஸோ இந்த லிங்க்ல தான் கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதே லிங்க்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின் பேப்பருக்கான ஆன்சர் கீயை நம்ம டவுன்லோட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் நீங்கள் சைன்இன் பண்ணக்கூடிய பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அங்கே யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல ஒவ்வொரு ஆசிரியரும் தங்களுக்கான இண்டிவிஜுவல் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டையும் என்டர் பண்ணிட்டு மேலே தெரியக்கூடிய கேப்ஸாவை என்டர் பண்ணிட்டு சைன்இன் பண்ணிக்கலாம். அல்லது நமது பள்ளிக்கான எமிஸுக்கான யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டையும் என்டர் பண்ணிட்டு கேப்ஸாவை என்டர் பண்ணிட்டு சைன்இன் பண்ணிக்கலாம். நான் என்னுடைய இண்டிவிஜுவல் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை என்டர் பண்ணிட்டு நான் சைன்இன் பண்ணிக்கிறேன். சைன்இன் பண்ணிட்டோம்னா நமக்கான ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். மேலே நம்ம ஸ்கூலோட நேம் அண்டு என்னுடைய பெயர், அந்த ஆசிரியனுடைய பெயர் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6வதா பார்த்தீங்கன்னா டெஸ்கிரிப்டிவ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே இதே வழிமுறையை பின்பற்றி தான் நீங்கள் வந்து கொஸ்டின் பேப்பரும் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3வதா டவுன்லோட் கொஸ்டின் பேப்பர்ன்ற கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே தான் நீங்கள் வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் இருக்கட்டும் அல்லது காலாண்டு தேர்வுக்கான கொஸ்டின் பேப்பர் வந்து டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு பக்கத்துல 4வதா பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆன்சர் கீ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கான ஆன்சர் கீ டவுன்லோட் பண்ணக்கூடிய பேஜஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ 6th இங்கிலீஷ், 7th இங்கிலீஷ், 8th இங்கிலீஷ் அண்ட் பார்த்தீங்கன்னா பிஇடி 6, 7, 8க்கான ஆன்சர் கீ வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. தமிழ் வந்து நேற்று இருந்துச்சு, டிசேபிள் ஆயிடுச்சு. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா டிசேபிள் ஆயிரும். ஸோ உடனே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 6த்துக்கான இங்கிலீஷுக்கான வந்து ஆன்சர் கீ டவுன்லோட் பண்ணுறதுக்கு அந்த 6த்துக்கு கீழே இருக்கக்கூடிய டவுன்லோட் ஆன்சர் கீன்னு இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான கொஸ்டின் பேப்பர் வந்து ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான 6th இங்கிலீஷுக்கான ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ இது வேணும்னாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டிங்கன்னா பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு இங்கே தெரியக்கூடிய பிரிண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. பிரிண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எத்தனை பேஜஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பேஜஸ் இருக்குது. ஸோ பிரிண்டர் எப்சன் பிரிண்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல், காப்பீஸ் வந்து 1. ஸோ மூர் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. பேப்பர் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா A4 செலக்ட் பண்ணிக்கோங்க. பேஜஸ் பெர் சீட் 1 இருக்கட்டும். ஸோ இது எதுவுமே சேஞ்ச் பண்ண வேணாம். நெக்ஸ்ட் பிரிண்ட் ஆன் போத் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளிப் ஆன் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஃபிளிப் ஆன் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் போர்ட்ரேட் ஃபார்மேட்டில் விழுகும். ஷார்ட் எட்ஜை நீங்கள் செலக்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் லேண்ட்ஸ்கேப்பில் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ நம்ம வந்து லாங்குவேஜே செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பிரிண்ட் கொடுத்துட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கான ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் திரும்ப இந்த பேஜஸ் வந்துட்டு 7த்துக்கான ஆன்சர் கீயை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு வகுப்புக்கான நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீயை டவுன்லோட் பண்ணிட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து வேணாலும் வச்சுக்கோங்க. ஃபைனலாக இங்கே இந்த பேஜில் வந்துட்டு லாக் அவுட்டை கிளிக் பண்ணி வெளியில் வந்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ டீச்சர்ஸ்.